Hi to all. இந்த வீடியோவில் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இயர்லியர் டைம்ஸில், அதாவது முன்னாடி காலங்களில் வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் வந்து இருந்திருக்கு, ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த மாதிரி நீட் பேஸில் இருந்திருக்கு. கரெக்டு தானே? அந்த ஆர்கானிசம் வந்து எதுக்கு தேவைப்படுது, அதோட யூசஸை வச்சு அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்காகவா, ஷெல்டருக்காகவா, க்ளோத்திங்காகவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரிச்சிருக்காங்க. எந்த ஒரு சயின்டிஃபிக் பேசிஸில் வந்து அதை யாருமே வந்து கிளாஸிஃபை பண்ணலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் பேசிஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணது யாருன்னா அரிஸ்டாட்டில் தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் அனிமல்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ பிளான்ட்ஸை வந்து ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸை வந்து 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க பாருங்கள். ரெட் பிளட் அண்ட் ரெட் பிளட் இல்லாத அனிமல்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அரிஸ்டாட்டலில் வந்து எப்படி எடுத்திருக்காங்க, சிம்பிளான மார்ஃபாலஜியை வச்சு, மார்ஃபாலஜினா வெளிப்புற தோற்றத்தை அடிப்படையாக வச்சு இவங்க வந்து பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் இந்த மாதிரி கேட்டகரி பண்ணியிருக்காங்க. தென் லின்னேயஸ் வர்றாரு. அவர் வந்து 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து கொண்டுட்டு வர்றாரு. 2 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த 2 கிங்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டே கிங்டம், அதுக்கப்புறம் கிங்டம் அனிமாலியா. இந்த 2 கிங்டம்ஸ் வந்து அவர் வந்து கொண்டுட்டு வந்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம்ஸ் வந்து பிளான்ட் கிங்டமில் இருக்கிற அனிமல் கிங்டம் பிரிச்சிடுறாங்க. பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கும் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ப்ரோகாரியாட்ஸ் இருக்கிறதுல யூகாரியாட்ஸும் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த இதில் வந்து எந்த ஒரு டிஸ்டிங்யூஸும் இல்லாமல் இருந்திருக்கு. தென் யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் எல்லாமே ஒரே கிங்டம்குள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபோட்டோசிந்தட்டிக்கா, நான் ஃபோட்டோசிந்தட்டிக்கா. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்னா க்ரீன் பிளான்ட்ஸ் குளோரோஃபில் பிக்மெண்ட்டை வச்சு தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய இது. அதாவது நான் ஃபோட்டோசிந்தட்டிக்னா மித்த ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, இல்லைன்னா ஹீமோசிந்தட்டிக்காக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோசிந்தட்டிக், நான் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்ட்டு எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனுமே அதில் வரலை. எல்லா ஆர்கானிசமும் ஜென்ரலாக பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம்னு பொதுவாக மட்டும் பிரிச்சிருக்காரு இவர். இது வந்து ஜென்ரலாக வந்து இவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்கனால மார்ஃபாலஜியை வச்சு அவர் ஃபஸ்ட்டு வந்து அரிஸ்டாட்டில் பண்ணியிருப்பார். இவர் வந்து தென் 2 கிங்டமாக கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமாலியான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தவிர்த்து இவங்களும் கிராஸ் மார்ஃபாலஜி ஒரு பொதுவான இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சயின்டிஃபிக் பேசிக்ஸை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இவங்க எடுத்து பார்க்கல. ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த 2 கேட்டகரிகளுக்குமே பிளான்டேலேயே வராமல் அனிமாலியாலேயும் வராமல் நிறைய ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணாமலே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இன்ஆடிக்குவேட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதுமான எல்லா தகவல்களையும் இது வந்து கன்சிடர் பண்ணலை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து கிராஸாக வந்து எல்லாத்தையுமே பொதுவாக இப்படி பார்க்குறதுக்கு தவிர்த்து சில வந்து முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு. அப்படி பண்ணி பார்க்கும்போது அந்த எல்லா ஆர்கானிசம்ஸையும் ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் செல் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிட்டட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இருக்கு பாருங்கள். செல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கானிசத்தோட செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. தென் வந்து நேச்சர் ஆஃப் செல் வால், அந்த செல் கவர் பண்ணியிருக்க அந்த செல் வாலோட நேச்சர் என்னது. மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எந்த மாதிரியான நியூட்ரிஷன் வந்து அது எப்படி வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்குது, அதான் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தென் ஹேபிட்டட், அது எந்த மாதிரி இடங்களில் வாழக்கூடியது. மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எந்த முறைகளில் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. தென் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி, அதோட ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அதுலேருந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு இன்னொரு ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து இப்போ இருக்க 2 சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்துட்டு நிறையா வந்து சேஞ்சஸ் வந்து வரும். அப்படிதான் ஓவர் த டைம். அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பேரால், அதுக்கப்புறம்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லேயுமே வந்து இப்போ இருக்கிற காலங்கள் மாற நிறைய விஷயங்கள் வந்து சயின்டிஸ்ட் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தகவல்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும் போது அந்த ஆர்கானிசம்ஸ் நிறைய தகவல்கள் கிடைக்கும்போது இப்போ இருக்க ஒரு சிஸ்டம், ஒரு கிங்டமில் வச்சுருக்க ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த தகவல்களில் வச்சு பார்க்கும்போது அது இன்னொரு கிங்டம்க்கு வந்து பொருந்துகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. கிங்டம்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்க ஆர்கானிசம்ஸ்க்குள்ளே நிறைய மாறுதல்கள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக அரிஸ்டாட்டில் தான் சயின்டிஃபிக் பேசிஸில் வந்து ஆர்கானிசம் கிளாஸிஃபை பண்ணுவார். அப்புறம் ரிலையன்ஸ் வந்து 2
ஆஃப் கிளாசிஃபிகேஷன் 2 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணுவார். பட் ஆனால் அது இன்அடிக்குவேட்டாக இருந்திருக்கு. நிறைய ஆர்கானிசம்ஸ் இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயுமே வராமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு பார்க்காம நிறைய சயின்டிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்க்க சொல்கிறாங்க. அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் செல்லோட ஸ்ட்ரக்சர், அந்த நேச்சர் ஆஃப் செல்வாலோட நேச்சர் என்னது, தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிடேட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வச்சு பார்க்க வேண்டிய தேவை வந்து இருந்திருக்கு. ஸோ இது இப்படி பண்ணுற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டம்க்கு வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். கிங்டம்ஸ்லாம் அப்படியே இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க ஆர்கானிசம்ஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. மாறுதல் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிய சயின்டிஸ்ட்டுக்கு வந்து புரிதல்கள் நிறைய வர அந்த ஆர்கானிசம்ஸோட தன்மை வந்து நல்லா புரியும் போது அது இந்த கிங்டமோட இன்னொரு கிங்டமில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து இன்னொரு கிங்டம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்றத அந்த பேரால சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இதை கொண்டுட்டு வந்தவர் வந்து ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன வருஷத்துல 1969 ஆர்ஹெச் விட்டேக்கர் ஒரு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை வந்து கொண்டுட்டு வராரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கிங்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங்டம் மொனிரா, கிங்டம் ப்ரொட்டஸ்டா, கிங்டம் ஃபங்கே, கிங்டம் பிளான்டே அண்டு கிங்டம் அனிமாலியா. ஓகேவா? அதாவது 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து இப்போ 5ஆக பிரிச்சிருக்காரு. ஓகேவா? இதோட மெயின் கிரிட்டேரியா வந்து இவர் எதெல்லாம் வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதோட செல்லோட ஸ்ட்ரக்சர், அதோட பாடி ஆர்கனைசேஷன், அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். பாடி ஆர்கனைசேஷனாக ஒன்றும் இல்லை, அது யூனிசெல்லுலாரா, மல்டி செல்லுலாரா, டிஷ்யூ சிஸ்டம் இருக்கா, ஆர்கன் சிஸ்டம் இருக்கா, ஆர்கன்ஸ், ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து 5 கிங்டமாக வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட கம்பேரிட்டிவ் ஷார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் டைப், செல் வால், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் 5 விஷயத்தை வந்து கேரக்டர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு ஒரு ரஃபாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொனிரா, கிங்டம் மொனிராவில் வந்து ஃபுல்லாகவே ப்ரொகாரியோட்டிக் செல், நியூக்ளியஸ் இருக்காது இந்த செல்லில். ஸோ ப்ரொகாரியோட்டிக் இருக்கும். இது 4மே யூகேரியாட்டிக். செல்வால்னு பார்த்தீங்கன்னா மொனிராலில் வந்து நான் செல்லுலோசிங்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னத்தனா செல்லுலோஸால் அந்த செல்வால் மேடப் ஆஃப் ஆகிருக்காது. எதால் மேடப் ஆஃப் ஆகிருக்குன்னு பாருங்களேன். பாலிசாக்ரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸால் செல்வால் உருவாக்கப்பட்டிருக்கு. தென் வந்து ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்திங்கன்னா சில ஆர்கானிசம்ஸில் மட்டும்தான் செல்வாலே இருக்குது, ப்ரெசன்ட் இன் சம். ஃபங்கையில் வந்து கைட்டின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. பிளான்டேயில் செல்லுலோஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. தென் அனிமாலியாவுக்கு கிடையாது, செல்வால் கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் பார்க்கும்போது ப்ரொகாரியாட்டிக் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. மீத 4க்குமே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். அதனால் இதுக்கு மட்டும் ஆப்ஷன், மீதி 4க்கும் ப்ரெசென்ட்டு. பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் மொனிராவும் ப்ரோட்டிஸ்டாவும் சிங்கிள் செல்டு. ஓகேவா? ஃபங்கே, பிளான்டே, அனிமாலியா பார்த்தீங்கன்னா ஃபங்கே வந்து மல்டி செல்லுலார் அப்படின்னா அது லூஸ் டிஷ்யூ லெவலுக்கு மட்டும் வரும். பட் ஆனால் லூஸ் டிஷ்யூவாக தான் இருக்கும். பிளான்டே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல்லே இருக்கக்கூடியது. தென் ஆர்கன்ஸும் அதுக்கு இருக்கும். அனிமாலியான்னு வரும்போது டிஷ்யூ லெவலில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸும் இருக்குது, ஆர்கன் லெவலில் இருக்கக்கூடியதும் இருக்குது, தென் ஆர்கன் சிஸ்டமாகவும் இருக்கக்கூடிய. நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் ஆர்கன் சிஸ்டம் வரை இருக்கும். எப்படின்னா இப்போ எஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து எஸ்கிரேட்டரி சிஸ்டம், குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னது ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா கிங்டம் மொனிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ராஃபிக், ஹெட்ரோட்ராஃபிக் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஆட்டோட்ராஃபிக்னா தனக்கான உணவை தானே எடுத்துக்கிறது, ஹெட்ரோட்ராஃபிக்னா இன்னொரு உயிரினத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. இதில் ஆட்டோட்ராஃபிக்கில் ஹீமோசிந்தட்டிக் அப்படின்னு இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக்னு இருக்குது. ஃபோட்டோசிந்தட்டிக்னா சன்லைட் மூலமாக அதற்கான உணவை எடுத்துக்கும், லைட் மூலமாக எடுத்துக்கக்கூடியது. ஹீமோசிந்தட்டிக்னா கெமிக்கல்ஸை வச்சு, இது அதாவது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜன், அப்புறம் வந்து சல்ஃபர், அயன், இந்த மாதிரியான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் மூலமாக தனக்கான உணவை வந்து அது எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னா இன்னொரு ஆர்கானிசம்ஸை சார்ந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் சாப்ரோஃபைட்டிக்னா டெட் ஆர்கானிக் மேட்டர். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சி வாழக்கூடியது. பேராசைட்டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள ஒரு ஆர்கானிசம்ஸுக்குள்ளேயோ இல்லைன்னா வெளிப்புறமாவோ இருந்துக்கிட்டே தனக்கான உணவை எடுத்துகிட்டு அது கூடயே வாழ்ந்துட்டு போகிறது தான் வந்து பேராசைட்டிக். ஓகேவா? தென் இதில் வந்து மொனிராவில் 4மே இருக்குது. 2 டைப்பும் இருக்குது. ப்ரோட்டிஸ்டாவை பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக்கு, தென் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது.
ஆட்டோட்ராஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஃபங்கேன்னு வரும்போது ஃபுல்லாகவே ஹெட்ரோட்ராஃபிக் தான். அதில் பேராசைட்டிக்காகவும் இருக்கும், சாப்ரோஃபைட்டிக் இதுலேயும் இருக்கக்கூடியது. பிளான்டே ஃபுல்லாகவே ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமாலியாவில் ஃபுல்லாகவே ஹெட்ரோட்ராஃபிக். ஃபங்கே தென் அனிமாலியா ரெண்டுமே ஹெட்ரோட்ராஃபிக் தான். இதில் என்ன பார்த்திங்கன்னா இதில் பேராசைட்டிக் இது இருக்கா, ஹோலோசோயிக் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. ஹோலோசோயிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து ஒரு சாலிடாவோ லிக்யூட் ஃபுட்டாவோ எடுத்துப்போம். அது தன்னோட உடம்புக்குள்ளே போய் இன்ஜெக்ஷன் நிறைய டைஜஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்க நியூட்ரியன்ஸை நம்ம செல்ஸ் எடுத்துக்கும். இந்த மாதிரியான டைப் இருக்கக்கூடியது எல்லாமே இதில் வந்துடும், ஹோலோசோயிக்கில் வந்துடும். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டாக நியூட்ரியன்ஸை மட்டும் எடுக்க மாட்டோம், நம்ம ஃபுட்டை எடுத்துப்போம். அந்த ஃபுட்டுக்குள்ளே இருக்க நியூட்ரியன்ஸை வந்து நம்ம உடல் தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் மூலமாக பிரித்து எடுத்துக்கும். இதுதான் ஹோலோசோயிக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்றது எப்படி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அது மாதிரி 3 டொமைன் சிஸ்டம் டொமைன்ஸாக பிரிக்கிறாங்க லிவிங் ஆர்கானிசம்ஸை. இதில் எப்படின்னா எந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்கன்னா, இப்போ நம்ம 5 கிங்டமில் கிங்டம் ஒனிரா இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் 2 இதாக பிரிச்சுருவாங்க, 2 டொமைனாக வச்சுட்டு மீதி இருக்கிற 4 ப்ரோட்டிஸ்டா அனிமாலியாவில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து ஒரே இதில் வச்சுருக்காங்க. இது என்னென்னா ப்ரோகேரியாட்ஸை மட்டும் 2ஆக பிரிக்கிறாங்க, யூகேரியாட்ஸ் ஃபுல்லாக ஒரு கிங்டமில் வச்சிடுறாங்க. ஓகேவா? இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு 6 கிங்டமாக வரும். இப்போ கிங்டம் ஒனிராவை நம்ம 2ஆக பிரிச்சிடுறோம். ஓகேவா? அப்படி பிரிக்கும்போது நம்மளுக்கு 6 கிங்டம்ஸ் வந்துடுமா, அதை தான் இவங்க கொடுத்துருப்பாங்க. 3 டொமைன் சிஸ்டம் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 கிங்டம் வந்து வரும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேராவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் எல்லாமே எப்படி வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு, அதெல்லாமே வந்து இதில் நிவர்த்தி பண்ணுற மாதிரி தான் அந்த சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் இருந்திருக்கு 5 கிங்டம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். முன்னாடி இருந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் ஒரு ஜென்ரலாக வந்து செல்வால் இருக்கும் பார்த்திங்களா, செல்வால் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் ஒரே சிஸ்டமில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், பாக்டீரியாவாக இருக்கட்டும், ப்ளூ கிரீன் ஆல்கேவாக இருக்கட்டும், ஃபங்கே, மோசஸ், ஃபென்ஸ், ஜிம்னோஸ்பம், ஆன்ஜியோஸ்பம்ஸ், பிளான்ஸ், அப்படி இது எல்லாமே வந்து பிளான்ஸ்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. எதனால், அந்த வந்து செல்வால் வந்து இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த செல்ஸில் அது எல்லாத்தையுமே வந்து ஒரே கிங்டம்குள்ளே கொண்டுட்டு வராங்க. ஸோ மித்த கேரக்டரிஸ்ட் எதுவுமே வந்து பார்க்கல, மித்த கேரக்டரிஸ்டிக்ஸ்குள்ளே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வெறும் செல்வாலில் மட்டும் வச்சு இதெல்லாம் பிளான்ஸ்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல் பாக்டீரியா இருக்குல்ல, அதுவும் ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது சைனோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து இது கூட வித் அதர் குரூப்ஸ், அதாவது விச் ஆர் யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவும் யூகேரியாட்டிக் இந்த மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கே இந்த மாதிரி இருக்கிற யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிசெல்லுலார் அப்படின்றதுனால, அதாவது யூனிசெல்லுலார் பாக்டீரியா வந்து யூனிசெல்லுலாருக்கு, யூகேரியட்ஸில் சிலது யூனிசெல்லுலாராக இருக்கும், மல்டி செல்லுலாராக இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, செல்வால் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஒரே குரூப்புக்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளமிடோமோனஸ் பைரோகேரா எடுத்துக்கோங்க, இது எல்லாமே ஆல்கேக்குள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ the classification did not differentiate between the heterotrophic group fungi, the autotrophic green plants, though they also showed a characteristic difference in their wall composition. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கிளமிடோமோனஸ் பைரோகேரா எல்லாத்தையுமே வந்து ஆல்கேக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுறாங்க பிளான்ஸில். ஸோ இதில் வந்து மித்த ஹெட்ரோட்ராஃபிக் குரூப்பும் இருக்குது, ஆட்டோட்ராஃபிக் குரூப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க பெருசாக எதுவுமே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஈவன் செல்வாலில் வச்சு பார்க்கும்போதுமே செல்வாலுமே டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸால் மேடப் அப் ஆகிருக்குல்ல. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, செல்வால் வந்து ஒரு சில இது வந்து பாலிசாக்ரேட் அமினோ ஆசிடால் உருவாக்கப்பட்டிருக்கு, கைட்டின்ங்கிறதுனால உருவாக்கப்பட்டிருக்கு, தென் செல்லுலோஸால் உருவாக்க, இந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது செல்வால் காம்போசிஷன்லேயுமே, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃபங்கை ஹேட் கைட்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதையுமே அவங்க வந்து பார்க்காம ஜஸ்ட்டு வந்து ஒரே கிங்டம்குள்ளே கொண்டுட்டு வந்துருந்துருக்காங்க. பட் ஆனால் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஃபங்கை எல்லாத்தையுமே வந்து தனி ஒரு கிங்டமாகவே கொண்டுட்டு வந்து அந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், எல்லா ப்ரோகேரியாட்ஸ் இருக்குல்ல, ப்ரோகேரியாட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கிங்டம் ஒனிராக்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. தென் யூகேரியாட்ஸில் யூனிசெல்லுலார் மட்டும் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னென்னு பாருங்களேன், கிளமிடோமோனஸ், குளோரெல்லா, அதுக்கப்புறம் வந்து பேராமிசியம், அமீபா, இது எல்லாமே வந்து எதில் வருது, நம்மளுக்கு
கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளமிடோமோனஸையும் குளோராலையும் ஆல்கேல வச்சுருக்காங்க. ஆல்கே பிளான்ட் கிங்டம்குள்ளே வரக்கூடியது. ஓகேவா? தென் பேராமிசியம் அமீபா இருக்கும்ல, இதெல்லாம் அனிமல் கிங்டமில் வச்சுருக்காங்க. ஏன்னா இதில் செல்வால் கிடையாதுங்கிறதுனால இது அனிமல் கிங்டம்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேறு கிங்டமில் இருந்திருக்கு. பட் ஆனால் கிங்டம் ப்ரொட்டிஸ்டான்னு ஒன்று கொண்டுட்டு வந்து அதில் வந்து யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ், அதாவது யூகேரியாட்டிக் செல் இருக்கக்கூடிய சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸான கிளமிடோமோனஸ், குளோரெல்லா, பேராமிசியம், அமீபா இந்த 4ஐயுமே நம்மளுக்கு ஒரே கிங்டம்குள்ளே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு. முன்னாடி இந்த கிங்டம் 2 கிங்டம்க்கும் 5 கிங்டம்க்கும் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அதில் இருந்த சில ஆர்கானிசம்ஸ் கிங்டமில், அனிமல் கிங்டமில், அனிமாலியா கிங்டமில் இருந்த நிறையா ஆர்கானிசம்ஸ் வந்து தனி கிங்டமாகவே நம்மளுக்கு ப்ரொட்டிஸ்டாக வந்து அதுக்குள்ளே கொண்டுட்டு வந்த மாதிரி இப்போ சேஞ்சஸ் வந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதோட ஃபிலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் அவங்க பார்த்து ஒவ்வொன்றா தெரிய நம்மளுக்கு இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பேராவில். தென் வந்து ஒரு மார்ஃபாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் கூட ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் என்னது தான் கண்டிப்பாக தேவை இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய புது விஷயங்கள் வந்து தெரிய வரும். இந்த கிளாஸிஃபிகேஷனில் நிறைய சேஞ்சஸும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ 5 கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, மோனிரா, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கே, பிளான்ட், அனிமல். இந்த 5மே வந்து ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. வந்து கிங்டம் மோனிராவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பாக்டீரியா தான். யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ப்ரோகாரியாட்டிக் செல் இருக்குது பாக்டீரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்டீரியானதுனா மோஸ்ட் அபேண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் தான், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. சொல்லப்போனால் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸில் கூட வாழக்கூடியது. அதாவது சுடு தண்ணி, வெந்நீர் ஊற்று, பாலைவனம், கடலுக்கு ரொம்ப ஆழமான கடலுக்கு அடியில், தென் வந்து பனி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட பாக்டீரியாவை வந்து சர்வே பண்ண முடியிற பாக்டீரியாஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து உள்ளேயோ வெளியோ பேராசைட்டாகவும் இது வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? பாக்டீரியாவை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க அதோட ஷேப்பை வச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கஸ், பேசிலஸ், விப்ரியம், ஸ்பைரிலம். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கேட்டகரி: காக்கஸ், பேசிலஸ், விப்ரியம், ஸ்பைரிலம். இதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. காக்கி, பேசிலை, விப்ரியோ, தென் ஸ்பைரிலா. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா காக்கஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப். இந்த இருக்குது பாருங்கள், ரவுண்டாக இருக்கா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் ஸ்பெரிக்கல்னு சொல்லுவோம். இது காக்கஸ். தென் இது ராட் ஷேப்பில் இருக்கக்கூடியது பேசிலஸ். தென் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஸ்பைரிலம். கமா ஷேப்பில் இருக்கக்கூடியது விப்ரியம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த பாக்டீரியாவோட 4 கேட்டகரி. இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஸ்ட்ரக்சரை வச்சு இது ஈஸியாக சிம்பிளாக நம்ம பிரிச்சுட்டா கூட பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் இன்னொரு பாக்டீரியாவுக்குள்ள மெட்டபாலிசமே ரொம்ப என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறுபாடுகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் தம் வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கலாம், ஓன் ஃபுட்டு அதுவே எடுத்துக்கலாம், ஆட்டோட்ராஃபிக்காகவும் இருக்கலாம். தென் ஹீமோசிந்தட்டிக், இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்லேருந்து கூட எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸும் இருக்குது, ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸும் இருக்குது. நிறைய இது ஹெட்ரோட்ராப்ஸாகவும் இருக்குது. டெட்டா ஆர்கானிக் வந்து சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லுவாங்களே, டெட்டா ஆர்கானிக் மேட்டரை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ பாக்டீரியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய இதாக ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸாகவும் இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஹெட்ரோட்ராப்ஸாகவும் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். ஸோ ஆட்டோட்ராப்ஸும் இருக்குது, ஹெட்ரோட்ராப்ஸில் சாப்ரோஃபைட்டிக்கும் இருக்குது இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பாக்டீரியா வந்து அதோட மெட்டபாலிசம் வேறுபட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேரால இருக்கிறது வந்து ஆர்கே பாக்டீரியா. அதுதான் ஆர்கே பாக்டீரியான்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழும்னு சொல்லியிருந்தால, எக்ஸ்ட்ரீமான ஒரு வாழ்விடங்களில் வாழக்கூடியது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டி ஏரியாஸ், ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடியது. தென் ரொம்ப சூடான இடங்களில் வாழக்கூடியது, மேஷிவ் ஏரியாஸில் வாழக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட்டி ஏரியாஸை வந்து ஹாலோஃபைல்ஸ்னு சொல்லுவோம். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ரொம்ப சூடாக இருக்க இடங்களில் வந்து தெர்மோஆசிடோஃபைல்ஸ்னு சொல்கிறோம். மார்ஷி ஏரியாஸில் வரக்கூட மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மித்த பாக்டீரியாலேருந்து இந்த ஆர்கே பாக்டீரியா எப்படி டிஃபர் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு செல்வால் ஸ்ட்ரக்சரை வச்சு தான். இது வந்து இந்த செல்வாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, அது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழுது பார்த்திங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் கூட அந்த பாக்டீரியாவை அந்த செல்லை வந்து அது பாதுகாக்கிற தன்மையுடையதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இது மித்த செல்வால் ஸ்ட்ரக்சர்லேருந்து இது வேறுபட்டிருக்கு.
ஸோ மெத்தனோஜென்ஸ் வந்துட்டு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஷி ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். மெத்தனோஜென்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூமினன்ட் அனிமல்ஸான கவுஸ் அண்ட் பஃபல்லோஸ் இருக்கும்ல அதோட வயிற்று பகுதியில் வாழக்கூடியது. ஸோ இதுதான் வந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து முக்கிய பங்கு இதுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ மீத்தேன் பயோகேஸ் எதுலேருந்து எடுப்பாங்க? அதோட டங்க்லேருந்து சாணம்னு சொல்லுவாங்களோ அதுலேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ அது காரணம் வந்து இந்த மெத்தனோஜென்ஸ் தான். ஓகேவா? ரூமினன்ட் அனிமல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஆல்ரெடி சாப்பிட்ருவோம், சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் எடுத்து வாய்க்கு எடுத்து அது மறுபடியும் அசை போட்டுட்ருக்கோம்ல, நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ அந்த அனிமல்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து கவுஸ் இருக்கும், பஃபலோஸ், கோட்டு, ஷீப்பு, கேமல், அதுக்கப்புறம் மான், இந்த மாதிரி எல்லாமே ஜிராஃபி, இது எல்லாமே இந்த ரூமினன்ட் அனிமல்ஸில் வரக்கூடியது தான். புக்கில் வந்து கவுஸ் அண்ட் பஃபலோஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது மெத்தனோஜென்ஸ் வந்து மீத்தேன் கேஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இதிலேருந்து டங்லேருந்து. தென் அதுக்கப்புறம் யூ பாக்டீரியா. யூ அப்படின்றது என்னென்னா ட்ரூ அப்படின்னு மீனிங். இந்த இருக்க பாருங்கள், ட்ரூ பாக்டீரியா. ஓகேவா? இதில் வந்து ரிஜிட் செல் வால் இருக்கும். தென் நகரக்கூடிய ஆர்கானிசம்ஸாக இருக்கிறதுனால ஃப்ளஜெல்லம் இருக்கும். இதில் இந்த யூ பாக்டீரியாவில் தான் நம்மளுக்கு சைனோ பாக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பாக்டீரியா அதுக்குள்ளே தான் வருது. ஸோ இதில் வந்து குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கும். இது வந்து க்ரீன் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு சிமிலராக இருக்கக்கூடியது, அது மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். தட் இஸ் என்னென்னா சூரிய ஒளியிலேருந்து தனக்கான உணவை வந்து எடுத்துக்கும். ஓகேவா? உற்பத்தி செஞ்சுக்கும். இந்த சைனோ பாக்டீரியாங்கிறது என்னது? யூனிசெல்லுலார்னு தெரியும். ஸோ பாக்டீரியாஸ் எல்லாமே இந்த கிங்டமில் எல்லாருமே யூனிசெல்லுலார் தான். ஸோ காலனியலாகவும் இருக்கும், ஃபிலமெண்டஸாகவும் இருக்கும். காலனியல்னால் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் இப்படி காலனிஸ் மாதிரி கிளஸ்டர் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகுறது தான் என்னது? காலனிஸ். ஃபிலமெண்டஸ்னால் இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஃபிலமெண்ட் ஒவ்வொன்றா சேர்ந்து ஃபிலமெண்ட் மாதிரி டைப்பில் வரும். ஓகேவா? அது இந்த மாதிரி ஃபிலமெண்ட் டைப்பில் இருக்கக்கூடியது தான் ஃபிலமெண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் ஆர் டெரஸ்ட்ரியல், அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சைனோ பாக்டீரியா அப்படின்றது. அக்வாட்டிக்னு வரும்போது ஃப்ரெஷ் வாட்டர்லேயே இருக்கக்கூடியது, மெரைன்லேயே இருக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்க காலனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஜெலட்டினஸ் ஷீத்தால் என்ன ஆயிருக்கும்? கவர் ஆகிருக்கும். ஜெலட்டினஸ் ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஷீத்னால கவர் ஆகிருக்கு. ஸோ இது எங்கே அதிகமாக காணப்படுனா ப்ளூம்னா அது வந்து இப்போ எந்த இடத்துல வளரும் அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ், பொல்யூட்டான வாட்டர் பாடிஸ்ல தான் இது அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். தீஸ் ஆர்கானிசம், இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுன்னா சம் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ் கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஓகேவா? இன் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். ஸோ இந்த யூ பாக்டீரியா கேட்டகரியில் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்ன ஆர்கானிசம்? நாஸ்டாக் அண்ட் அனபெனா அப்படின்ற 2 ஆர்கானிசமே நம்மளுக்கு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது. நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜன் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கும். இப்போ நைட்ரேட் அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னா அது உடம்புக்கு வந்து அமோனியா அப்படின்ற ஃபார்முக்கு தேவைப்படுது. அப்படிங்கும்போது அதை வந்து அந்த ஃபார்முக்கு வந்து அது மாற்றி எடுத்துக்கும். ஸோ இதை தான் ஃபிக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலையை பார்க்கக்கூடியது நாஸ்டாக் அண்ட் அனபெனான்ற 2 ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா தான். ஸோ இது எது மூலமாக பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அவங்க உடம்புல இருக்கும். அதாவது ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்ற செல், அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், இந்த செல்ஸ் மூலமாக தான் அது அந்த மாதிரி நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது. இந்த டயக்ராமில் பாருங்களேன், இதுதான் அந்த ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு செல். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா செல்ஸும் எப்படி இருக்கு பாருங்க. இது மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் மூலமாக அது வந்து தனக்கான நைட்ரஜனை தன் உடம்புக்கு தேவைப்படுற அந்த நைட்ரஜன் ரிலேட்டட் காம்பவுண்டை வந்து அது வந்து நைட்ரஜனை வந்து அந்த ஃபார்முக்கு மாற்றி அதை எடுத்துக்கும். ஓகேவா? இந்த அப்படி ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதை சுற்றி ஒரு மியூசிலேஜினஸ் ஷீத், அதாவது வலுவழுப்பான தன்மை கொண்ட ஒரு ஷீத் வந்து இதை கவர் பண்ணியிருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைனோபாக்டீரியா வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். தென் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸும் இந்த குரூப்பில் வருது. அது என்ன பண்ணுன்னா, ஹீமோசிந்தட்டிக் அப்படிங்கும்போது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை தானே இது பண்ணும். அது என்ன பண்ணுன்னா, அட்மாஸ்பியர் இருக்கிற நைட்ரைட்ஸ், அமோனியா இதெல்லாமே அது எனர்ஜிக்காக யூஸ் பண்ணி அதை வந்து ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குது அந்த எனர்ஜியை. ஓகேவா? ஸோ இது மூலம் இப்படி பண்ணுறதுனால அந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ், அயன், சல்ஃபர் அப்படின்ற காம்பவுண்ட்ஸோட ரீசைக்ளிங்க்கு வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப பெரிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம்.
ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ்னால் நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கே சைனோபாக்டீரியா சொல்கிறோம். தென் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் நாஸ்டாக் அந்த நனபெனா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவுமே ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் தான். பிகாஸ் அது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ அது வந்து நைட்ரேட்ஸை வந்து இது வரைக்கும் இது ஆட்டோட்ராப்ஸில் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் என்ன ஹீமோசிந்தட்டிக் பார்த்துட்டோம். தென் வந்து ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியாஸும் இதுக்கு இந்த குரூப்பில் வருது. ஸோ இது வந்து நேச்சரில் அதிகமாக இருக்கக்கூடியது. இதில் மெஜாரிட்டி வந்து டீகம்போசஸ் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து டெட்டாக இருக்குல்ல, அந்த டெட்டான லிவிங் ஆர்கானிசம்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணி அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து இது எடுத்துக்கும். மெனி ஆஃப் தம் ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் ஹியூமன் அஃபேர்ஸ். அதாவது ஹியூமன்ஸ்க்கு ரிலேட்டடாக இது வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுது. சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, பாலை வந்து தயிராக மாற்றி கொடுக்குற பாக்டீரியாவும் இந்த குரூப்பில் தான் வருது. தென் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுக்குமே இந்த குரூப் ஆஃப் பாக்டீரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. தென் லெக்யூம்ஸ் ரூட்ஸ்லாம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா எனக்கு அந்த நைட்ரஜனுங்கிற நியூட்ரியண்ட்டை வந்து அந்த பிளான்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு லெக்யூம்ஸ், அந்த லெக்யூம்ஸ்னால் தெரியும்ல, அந்த பயிர் வகைகள். ஸோ அந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது. இந்த அவரை, பீன்ஸ், இந்த மாதிரியான காய்கறிகள் சொல்லலாம், அதெல்லாம் லெக்யூம்ஸ்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் அதுக்கு வளர்ச்சிக்கு. ஸோ அந்த நைட்ரஜனை வந்து சாயிலிருந்து ரூட்குள்ளே போகிறதுக்கு வந்து இந்த ஆர்கானிசம்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தென் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையா பண்ணாலும் தென் அதுக்கு ரிலேட்டடாகவே பேத்தஜன்ஸும் இந்த குரூப்பில் நிறையா இருக்குது. அப்படின்னா டிசீஸ் காஸ் பண்ணுறது, ஓகேவா, நோய் விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பாக்டீரியாஸும் இந்த குரூப்பில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கெல்லாம்னா ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், தாவரங்கள், கிராப்ஸ்னால் பிளான்ஸ், இந்த மாதிரி இருக்க தாவரங்கள், தென் ஃபார்ம் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸ், இது எல்லாத்துக்குமே நோய் ஏற்படுத்தக்கூடிய பேத்தஜன்ஸ் இந்த குரூப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஏற்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, காலரா, டைஃபாய்ட், டெட்டானஸ், சிட்ரஸ் கேங்கர் அப்படிங்கிற 4 விதமான டிசீசஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸால் ஏற்படக்கூடியது. இந்த டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸும் இந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்குது, ஓகேவா. காலரா, டைஃபாய்ட், டெட்டானஸ், சிட்ரஸ் கேங்கர், CTTC அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, TCTC. ஸோ வந்து பாக்டீரியா வந்து ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா இந்த டைப் ஆஃப் பாக்டீரியாஸ்லாம் வந்துட்டு ஃபிஷன் மெத்தடில் வந்து இருக்கும். அதாவது வந்து இந்த இருக்குது பாருங்களேன், ஒரு செல் வந்து 2ஆக பிரிகிறது, ஓகேவா, அதான் ஃபிஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து சம் வந்து ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கொஞ்சம் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அதாவது சில வந்து அன்ஃபேவரபிள்னால் அதுக்கு தகுந்தாற் போல் சிச்சுவேஷன் இல்லாத சூழ்நிலையில் வந்து அது ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ வந்து ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஆர்கானிசம்ஸ்க்காக வந்து அந்த ஸ்போருங்கிறது ஒரு செல் தான், அது வந்து இன்னொரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸாக வளரக்கூடிய தன்மை இருக்கிறது, ஓகேவா. அந்த மாதிரி ஸ்போர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் மட்டும். அதுக்கு தகுந்தாற் போல் சூழ்நிலை இல்லாத போது ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு பாக்டீரியாமில் இருக்க ஒரு செல்லில் இருக்கக்கூடிய DNA வந்து இன்னொரு ப்ரிமிட்டிவ் DNA, ஸோ வந்து பேரண்டியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த DNA வந்து இன்னொரு பாக்டீரியாவுக்குள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது மூலமாக அங்கே இந்த ரீப்ரொடக்ஷன் ஆனது நடக்குது, ஓகேவா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆனது நடக்குது. இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் பற்றி, ஃபிஷன், ஸ்போர் ப்ரொடக்ஷன். தென் வந்து சூட்டபிள் கண்டிஷனில் வந்துட்டு DNA ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆனது நடந்துகிட்டு இருக்குது. தென் ஒரு டைப் என்னென்னா மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே லிவிங் செல்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன செல் அப்படிங்கிறது மைக்கோபிளாஸ்மா தான். வித் ஆக்சிஜன் இல்லாத இடங்களில் கூட இதால் சர்வைவ் ஆக முடியும். ஸோ வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் ரிலேட்டடாக பார்க்க வந்து மைக்கோபிளாஸ்மா நிறைய நோயை ஏற்படுத்தக்கூடிய குரூப்பில் தான் வரும், ஓகேவா. நிறைய விஷயங்களில் வந்துட்டு நிறைய நோய்கள் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸில் நிறைய நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியாஸ்க்கு வந்து இருக்குது, ஓகே.